இந்த வண்டியை பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன், அப்பாச்சி 4V பற்றி. வண்டி வந்து அடைச்சி போதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் கப் ஓரிங் ஃபுல்லாக போயிட்டுக்குது. கஸ்டமரும் கவனிக்காமல் விட்டுக்கிறாரு. விட்டோன்னு என்ன ஆகிடுதுன்னா, இந்த சென்சார் சொன்ன பார்த்தீங்களா, ஆசி சென்சார் சொன்ன பார்த்தீங்களா, இது பாருங்கள். இந்த சென்சார் ஃபுல்லாக என்ன ஆகிடுதுன்னா, ஆயில் பட்டு டேரெக்டாக வந்து இதுக்குள்ளே இறங்கிட்டு இருக்குது. ஆயில் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக லீக் ஆகி இதுக்குள்ளே இறங்கணுன்னே டேரெக்டாக சைலன்சருக்குள்ளே போயிருக்குது. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வண்டி வந்து அடைக்கிற கம்ப்ளைண்ட் ஆகிடுது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைட்டு க்ளீன் பண்ணி போட்டாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வண்டி டாப்பராக சர்வீஸ் ஒர்க் எடுத்திங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஓரிங் ஒரு 30 ரூபா 40 ரூபா அவ்வளோதான் இருக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் கப்பு கைட்டுது, கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் இந்த வண்டியில். ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு பர்ஃபெக்டாக கைட்டினா எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் என்னை பொறுத்து. ஏன்னா எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் எந்த சென்சாரில் ஆயில் போட்டாலும் வண்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம ஓபிடியூவில் போட்டால் ஓபிடியூவில் வேறு ஃபால்ட்டு காட்டும். என்னோடய கருத்து இதுதான். உங்கள் கருத்து என்னவோ அது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.